ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி 5 மணிக்கு ஏஞ்சி இன்றைக்கி கும்பாபிஷேகம் இல்லையா விநாயகருக்கு. அதனால் காலையிலே என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், பிள்ளையாருக்கு அழகாக குளிச்சுட்டு 2 பேருமே உட்காந்துருக்காங்க. காலையிலே 5 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டேன். ஒரு விளக்கு ஆஃப் ஆகிடுச்சு எண்ணெய் இல்லாமல். சரி, அது அப்புறம்ட்டா பார்த்துக்கலாம். என்ன நான் செஞ்சுருக்கேன் 5 மணிக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அது தீனி வச்சு கொழுக்கட்டை நான் செய்யலை. என்னோடய டைமுக்கு எதுவோ அது நான் செஞ்சுருக்கேன். புளி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வெந்துட்டுருக்கு, அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்துச்சு என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, பார்ப்போம். ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். புளி கொழுக்கட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். சாம்பார்லாம் வச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா, நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. சாதம் மட்டும் தான் வச்சுருக்கேன். நேற்று வச்ச சாம்பார் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நேற்று நைட்டு சூடு பண்ண வச்சுட்டு போயிருக்கேன். இப்போ சாம்பார் எடுத்து சூடு பண்ணிட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கரெக்டாக 6:30 மணி. 5 மணிக்கு 1 ஹவரில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கிங்களேன். அழகாக வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது போய் பார்த்தீங்கன்னா படைக்கிற வேலை தான். ஏன்னா ஏமகண்டம் அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எப்போன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக படைச்சிட வேண்டியதான். மணி 6:30 ஆகிடுச்சு. படைச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிருது. நீங்கள் சீக்கிரமாக ஒரு சத்தம் கேட்குதா கோயிலில் மணி அடிக்கிறது. ஸோ இதுதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. காலையிலே நான் எஞ்சி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்ன ஒன்று, குழம்பு மட்டும்தான் வைக்கல, மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஜாமான் கூட அவ்வளோவா கிடையாது. நான் குக்கரில் வச்சதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. சக்கரை பொங்கல் யாருக்கெல்லாம் சக்கரை பொங்கல் பிடிக்கும், அப்புறம் புளி கொழுக்கட்டை யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த பிளாக்கில் நான் சொல்கிறேன். ஓகே, பாய். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடு குப்பையாக இருக்குது. வீடு பெருக்கணும். விலைக்கு எரிஞ்சிட்ருக்கு, பெருக்கிறேன்றீங்கன்னா அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீடு குப்பையாக இருக்குது. பெருக்கி தள்ளிட்டு போயிட்டு நம்ம படைக்கிற வேலையை நம்ம பார்ப்போம். சரிங்களா? யாராவது என்னோடய சேனல் புதுசாக யாராவது என் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் தாங்க எனக்கு பார்க்க தெரியல, வெந்துச்சா வேகலையான்னு. செஞ்சுட்டேன், ஆனால் வெந்துச்சா வேகலைன்னே எனக்கு பார்க்க தெரியல. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன்.